இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மூலகுளத்தில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஹோட்டலுக்குள் புகுந்ததால் ஒருவர் பலியானார், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். செல்லிப்பட்டில் இருந்து சொகுசு பேருந்து புதுவைக்கு வந்து கொண்டிருந்தபோது மூலகுளம் எம்ஜிஆர் சிலை வளைவு அருகே கட்டுப்பாட்டை இழந்து எம்ஜிஆர் சிலையை உரசிக்கொண்டு மூலக்கடை கேசவன் என்பவரின் ஹோட்டலுக்குள் புகுந்தது. இதில் ஹோட்டல் தரைமட்டமானது. மேலும் ஹோட்டலை ஒட்டியுள்ள வீட்டின் போர்டிகோ மற்றும் மாடிப்படி இடிந்து விழுந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல் விடுமுறை என்பதால் ஹோட்டல் உரிமையாளர் கேசவன் மற்றும் அவரது நண்பர்கள் மட்டும் ஹோட்டலில் இருந்தனர். பேருந்து மோதியதில் உரிமையாளர் பலியானார். மற்றவர்கள் பேருந்துக்கு அடியில் சிக்கினர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அவ்வழியே வந்த ஒருவரது இருசக்கர வாகனமும் பேருந்துக்கு அடியில் சிக்கியது. இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிவந்து ஆத்திரத்தில் பேருந்தை உடைத்தனர் மற்றும் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார், தெற்கு SP நந்தகோபால், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கிய பேருந்து தீப்பிடிக்காமல் தண்ணீரை பீச்சி அடித்தனர் மற்றும் கிரேன் கொண்டு பேருந்தை அப்புறப்படுத்தினர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் ஓட்டுநர் கடந்த 4 வருடங்களாக பேருந்து ஓட்டாமல் இருந்து நேற்றுதான் ஓட்ட அனுமதி பெற்று ஓட்டியதாகவும் செல்போன் பேசிக்கொண்டே வேகமாக பேருந்தை ஓட்டியதால் விபத்து நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஓட்டுநர் விபத்து நடந்தவுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், நாங்க இங்கதான் வீட்டுல இருந்தோம். சவுண்ட் கேட்டு நாங்க கீழே போனோம். பஸ் உள்ள போயிடுச்சு. வீட்டு உள்ள போயிடுச்சுன்னு எல்லாரும் அங்க பாக்கிறதுக்கு போனோம். டயர் கீழே 4 பேர் ரொம்ப பாட்டிலே இதாயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 15 பேருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் போயிருக்காங்க. டமான் சவுண்டு கேட்டுது. என்ன கீழே வந்து பார்த்தா அந்த மாதிரி பஸ் உள்ள போய் இது இருந்தது. எல்லாரும் உள்ள வரவங்களாம் எல்லாரும் வெளியே எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வண்டி வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. பொங்கல் இருந்ததுன்னா உள்ள வரவங்களாம் வெளியே எடுத்துருக்கலாம். அதான் நடந்தது. எத்தனை பேர் அடிபட்டாங்க? ஒரு 4 பேர் உள்ள மாட்டின்னு இருந்தாங்க. அதான் பஸ் உள்ள வரணும் ஒரு 15-20 பேர் மேல அடிபட்டு எல்லாரையும் எடுத்து வெளியே போட்டோம். சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் விழா புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே அமைக்கப்பட்டுள்ள சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு சார்பில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மின்துறை அமைச்சர் திரு தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், வைத்தியநாதன், நேரு உள்ளிட்ட NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுவை தலைவர் தாமோதரன் உள்பட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுவை அமைப்பு செயலாளர் திரு பாவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல மீனவர் விடுதலை வேங்கை மங்கையர் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பார்வர்ட் பிளாக் கட்சி முத்து உள்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுவை சோம்பட்டு கிராமத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் எரிந்து சேதமடைந்தது.
புதுவை திருக்கனூரை அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் ஜானகிராமன் என்பவரின் தோட்டத்தையொட்டி மின்கம்பம் இருந்தது. தானே புயலில் சேதமடைந்த கம்பத்தை சரி செய்து நேற்று மின் விநியோகம் வழங்கப்பட்டது. அப்போது மின்கம்பத்தில் இருந்து வந்த தீப்பொறி ஜானகிராமன் கரும்பு தோட்டத்தில் சிதறி தீ மளமளவென பரவி தோட்டம் எரிய ஆரம்பித்தது. இதுபற்றி தகவல் அறிந்த திருக்கனூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்க போராடினர். ஆனால் தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்து அருகில் இருந்த கரும்பு தோட்டத்திற்கு பரவியது. இதனால் வில்லியனூர், மடுகரை, டி நகர் போன்ற பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கரும்புகள் எரிந்து சேதமடைந்தது. புதுவை வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற வன்னிய மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை தர்மபுரி வழுதாவூர் சாலை ஸ்ரீராம் திருமண மண்டபத்தில் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் வன்னிய மாணவ மாணவியர்களை பாராட்டி பரிசளிக்கும் விழா இயக்க தலைவர் துளசிதாசன் தலைமையில் செயலாளர் ரகுபதி முன்னிலையில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு செயலாளர் பிரேம்குமார் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், ஒருங்கிணைப்பாளர் அழகானந்தம், அமர்நாத், கிருஷ்ணமூர்த்தி, விஜயகுமார், லோகரட்சகன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், செந்தில், கலைச்செல்வி, வழக்கறிஞர் லோககணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதுவை உழவர்கரை நகராட்சி பள்ளிகள், அரியாங்குப்பம், வில்லியனூர், பாகூர், நெட்டப்பாக்கம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன்களின் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் திரளான வன்னிய பெருமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். புதுவை மூலகுளம் பேருந்து விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். புதுவை மூலகுளத்தில் செல்லிப்பட்டில் இருந்து வந்து கொண்டிருந்த அரசு சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஹோட்டலுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார். பலர் காயமடைந்தனர். இதில் சிக்கிய 21 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பெண் உள்பட 6 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் என்று கூறப்படுகிறது. தகவல் அறிந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார். பின்னர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார். அப்போது சப் கலெக்டர் முத்தமா, தாசில்தார்கள் தில்லைவேல், ரமேஷ் உள்ளிட்டோரும் உடனிருந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்வையிட்டனர். புதுவை கிருமாம்பாக்கத்தில் நடந்த கோஷ்டி மோதலில் நடந்த கொலை முயற்சியில் அண்ணன், தம்பி என 2 கைது செய்யப்பட்டனர். புதுவை கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த ஏழுமலை தனது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான தட்சிணாமூர்த்தி, முருகன் ஆகியோர் ஏழுமலை கோஷ்டியினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த அண்ணன் தம்பியை பிடிக்க இன்ஸ்பெக்டர் மோகன்குமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், காவலர்கள் முரளி, பாண்டு, லட்சுமிகாந்தன், சிரஞ்சீவி ஆகியோர்களை கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் அவர்கள் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகே பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்று பதுங்கியிருந்த அண்ணன், தம்பி 2 கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக கிருமாம்பாக்கம்பேட்டையைச் சேர்ந்த ஒரு வாலிபரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை கள்ளநோட்டு வழக்கில் சிறையில் உள்ள முகமது இஸ்மாயிலை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. புதுவை கோரிமேட்டில் கள்ளநோட்டு மாற்றியபோது கைது செய்த வாலிபரை சிஐடி எஸ்பி ரவீந்திரன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை செய்தனர். இதனிடையே ஐஜி சர்மாவின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் முகமது இஸ்மாயிலை சிஐடி இன்ஸ்பெக்டர் செல்வம் தலைமையிலான போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மற்றும் 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரினர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 5 நாள் விசாரணைக்கு அனுமதி வழங்கினார். இதனையடுத்து சிஐடி போலீசார் முகமது இஸ்மாயிலை காவலில் எடுத்து சென்றனர். அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கள்ளநோட்டு கும்பலில் தொடர்புடையவர்களின் முழு விவரம் சேகரிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க தீவிரம் காட்டி வருகின்றனர். அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பூசாரிகளிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர்.
இது தொடர்பாக உருளையன்பேட்டையைச் சேர்ந்த சிதம்பரம் குருக்கள் கூறுகையில், சில மாதங்களுக்கு முன்பு அஜித்குமார் என்பவர் என்னிடம் போனில் தொடர்பு கொண்டு அமெரிக்காவில் புதியதாக கட்டியுள்ள விநாயகர் கோவில் பணிக்கு 2 பூசாரிகள் தேவைப்படுவதாகவும் 50,000 பணம் கொடுத்தால் வேலை வாங்கி தருவதாகவும் கூறினார். அவரது பேச்சை நம்பி நான், திராவிட அரசு உள்ளிட்ட சிலர் 1,60,000 கடந்த அக்டோபரில் கொடுத்தோம். ஆனால் பணத்தை வாங்கி சென்ற மூவரும் பின்னர் எங்களை தொடர்பு கொள்ளவில்லை. இந்நிலையில் எனது மைத்துனருக்கு இதேபோல் ஒரு அழைப்பு வந்தது. அவர் எனக்கு இதுபற்றி கூறியதும் நான் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். அங்கு எஸ்பி சிவதாசன் உத்தரவின்படி இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையிலான போலீசார் எனது மைத்துனரிடம் ஒரு திட்டம் போட்டுக் கொடுத்தனர். அதன்படி அந்த போனில் பேசிய நபரை தொடர்பு கொண்டு பணம் தருவதாக எனது மைத்துனர் கூறினார். அவர் திருச்சியில் ஒரு தங்கும் விடுதிக்கு வந்து பணம் கொடுக்கும்படி கூறவே எனது மைத்துனரும் போலீசாருடன் திருச்சி சென்று அவர்களிடம் தனியாக சென்று அவர்கள் கேட்ட பணத்தை அளித்தார். அப்போது மறைந்திருந்த போலீசார் அங்கிருந்த காரைக்குடி அஜித்குமார், அருணாச்சலம், ராமகிருஷ்ணன் ஆகிய 3 பேரை கைது செய்து புதுவை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.